வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய விமர்சனம் டிடி நெக்ஸ்ட் லெவல். அப்பாடா, படம் பேரே சரியா புரிய மாட்டேங்குது. டிடின்னாங்க, டிடி ஒண்ணுன்னாங்க. அப்பெல்லாம் டிடினா தூர்தர்ஷன் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் நம்ம தொகுப்பாளினி டிடி ஞாபகத்துக்கு வருவாங்க. கடந்த 4-5 வருஷமாவே டிடி அப்படின்னா சந்தானம் சார் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவருடைய ஆஸ்தான டைரக்டர் பிரேமானந்தை வைத்து இயக்கி சந்தானம் நடிச்சு வந்திருக்கிற படம் தான் இது. சந்தானம் நடிச்சிருக்காங்க, கௌதம் வாசுதேவன் நடிச்சிருக்காங்க, யாஷிகா ஆனந்த் நடிச்சிருக்காங்க, மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க, ரெடின் கிங்ஸ் நடிச்சிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க, இவங்க நடிச்சிருக்காங்கன்னு படத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரி, படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல நான் இந்த சினிமா ராம்ஜி ரிவ்யூ அப்படிங்கிற டாபிக்ல இந்த படங்கள் எல்லாம் நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இருங்க ஒரு நிமிஷம். இந்த படத்தை நான் சந்தானத்தினுடைய இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை நான் விமர்சனம் செய்யறதுனால என்னைய எந்த பேயும் தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு குலசாமி என்னைய காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, பேய் என்னைய பயமுறுத்தாதுங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோக்குள்ளார போறேன். இந்த படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு மார்க் போடுறாங்க. இவன் சரியில்லை, அவன் நடிப்பு சரியில்லை, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் மொக்க, இன்டர்வல்ல இருந்து எந்திரிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இது ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டு சமூக வலைதளங்கள்ல யூடியூபர் அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்களை பழிவாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பயமா இருக்கா? பயப்படாதீங்க, தைரியமா பேசுவோம், தொடர்ந்து பேசுவோமா? அப்படி ஒவ்வொருத்தங்க இந்த கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னியா, அந்த ஒருத்தனை ஒரு பட விமர்சகரை அப்படியே அதே உருவத்தோடையே மேக்கப்லாம் போட்டு கொள்றது அப்படி இப்படின்னு இருக்கு. ஒரு சினிமா தியேட்டருக்கு வர சொல்லி, எப்படி ராட்சசன் படத்துல ஒரு இந்த பாக்ஸ் வரும், ஒரு கிஃப்ட் பாக்ஸ், உடனே குழந்தைய கடத்துறது, சிறுமியை கடத்துறது, அது போல இது மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வரும். அது மாதிரி போவாங்க. அப்படி சந்தானம் அந்த படத்துல படம் ரிவ்யூ பண்றவர், யூடியூபர் அவருக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். உடனே குடும்பத்தோட படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க அம்மா, சந்தானத்துடைய அம்மா கஸ்தூரி, கோபம் வருதா கஸ்தூரின்னு சொன்ன உடனே? ஆமாங்க, கஸ்தூரி சந்தானத்துடைய அம்மாவா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான், மன்னிச்சு விட்டுருங்க டைரக்டரை. அதுக்கப்புறம் ஃபுல் கிளாமரோட வழக்கம் போல கஸ்தூரி தன்னுடைய கிளாமர் எல்லாம் கலக்கியிருக்காங்க. அதே போல அவருடைய அப்பாவா ஆட்டோ டிரைவராக நிழல்கள் ரவி, அப்புறம் ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிற இந்த இதுல ஒரு லவ்வரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தேட்டருக்கு போனதான் தெரியுது, அந்த தேட்டருக்கு வர சொன்னதே பேய் தான் அப்படின்னு. நம்மெல்லாம் ஒரு தேட்டருக்கு போய் பேய் படம் பார்ப்போம், ஆனா தேட்டருக்கு படம் பாருங்கன்னே ஒரு பேய் படம் பேய் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிறது எப்படி, அவங்க எப்படி வெளியில வராங்க, அதுக்கு என்ன விஷயம், அங்க ஒரு டைரி, பேய் படம்னாலே டைரி ஒண்ணு வச்சிடறாங்கடா, இனிமே எந்த படத்துலயும் டைரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நடுவுல பேய் படங்களையும் சினிமா விமர்சனம் பண்றவங்களையும் தனக்கே உரிய பாணியில சந்தானம் கலாச்சிருக்கிறாரு. கௌதம் வாசுதேவன் சூர்யாவை எப்படி காக்கால ஜோதிகாவையும் சூர்யாவையும் ஓட விட்டு பாட்டு பண்ணிடுறாரு, பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டை இதுல கௌதம் வாசுதேவனுக்கு கொடுத்து ரகலை பண்ணி விட்டுருக்கிறாரு. அதே போல அந்த ஆசை அஜித் படத்துல வர மீனம்மா பாட்டையும் இந்த இடத்துல நல்லபடியா பயன்படுத்தியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸும் இதுல சின்னதா அப்படி வருது. ஏன்னா சின்னதா தான் வரணும், ஏன்னா இல்லாட்டினா இளையராஜா 4 கோடி கூட 5 கோடி கூட காப்பி ரைட்ஸ் போட்டுருவாரு. மீனம்மா போட்டதுக்காக அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது தேவா சார் போட்ட பேட்டு. அதனால தேவா சார் ஏற்கனவே ஆல்ரெடி காப்பி ரைட்ஸ் யார் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தொகை வந்துடும். இளையராஜா அவருக்கு இசையை தவிர வேற எதுவுமே தெரியாதா, அவர் இப்ப காப்பி ரைட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு, அப்ப கேட்க தெரியாம. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தானம் இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கப்பல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கப்பல்ல ஆட்டோ டிரைவர் நிழல்கள் ரவி கேப்டனா மாறிடுறாரு. அப்பான்னு கூப்பிட்டாக்க, என்னடா யார நீ அப்பா அப்படின்னு கூப்பிடுறனாக்கா, இத்தினுண்டு கவுன போட்டுட்டு கஸ்தூரி இருக்க, கஸ்தூரியை போய் அம்மானு கூப்பிடாச்சு, என்னை நீ யாரு எலேது அப்படி இப்படின்னு தெலுங்குல பேசுற கஸ்தூரி. அப்புறம் நம்ம லுல்லு சபா மாறன், இது மாதிரியான ஒரு கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு காமெடி பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆமா, இந்த படத்தினுடைய கதை என்னங்கிறத சத்தியமா என்னாலையும் சொல்ல முடியாது. இந்த படத்தினுடைய இதே போல என்னை போல பேசுற ரிவ்யூவராலையும் சொல்ல முடியாது, பார்க்க தான் முடியும். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு வர தலைவர் கமல் கே சம்பந்தத்துல. அது மாதிரி இந்த கதையை நீங்க பாக்குறதா இருந்தா தேட்டருக்கு போய் ஒரு தடவை பாருங்க.
அந்த பார்க்கும்போது சிரிப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது. படம் விட்டு வெளியில வந்தா 10,000 ரூபா தரேன் கதையை சொல்லு அப்படின்னா கூட நம்மளால கதையெல்லாம் சொல்ல முடியாது. அது இப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும்னு ஒண்ணுமே முடியல. ஆனா பிரேமானந்த் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான டைரக்டர் ஒரு ஹாரர் விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு காமெடி ஜேனர்லையும் கொண்டு போய் அதை எந்த அளவுக்கு நவீனமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறத பாராட்டத்தான் வேணும். அது மட்டும் இல்லாம சந்தானம் அவர்களுடைய டீம் அடிக்கிற அலப்பறையும் அட்டகாசமானது. லுலுசபா மாறன் மாதிரியானவர்களா அந்த காலத்துல இருந்த இருக்கிற நண்பர்களையும் இதுல பயன்படுத்திட்டு இருக்கிறதையும் பாராட்டத்தான் வேணும். இந்த படத்தை ஆர்யா தயாரிச்சிருக்காரு. சந்தானம் நண்பனுக்காக ஆர்யா தயாரிக்கிறாரு அப்படிங்கிறதையும் ரசிப்புக்குரிய வகையில தான் இருக்கு. இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த படத்துல குறையெல்லாம் ஒன்றும் பெருசா சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன் இவ்வளவு குறை சொல்லிவிட்டு என்ன குறையே இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆனா இப்படித்தான் இருக்கு இந்த படம், அவ்வளவுதான். மற்றபடி கஸ்தூரியை எவ்வளவு கிளாமரா காட்ட முடியுமோ அவ்வளவு கிளாமரா காமிச்சிருக்காங்க. சிரிப்பு இந்த சீன் பயங்கரமா சிரிப்பாங்க ஆடியன்ஸ்னு டைரக்டர் நம்பி இருக்காரு. அந்த சீன்ல நமக்கு சிரிப்பு வரல. இந்த சீன் பாருங்க சார், பட்டத்துல பிச்சுக்கும் அப்படின்னு சந்தானம் சில காட்சிகளை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சீனும் காமெடி வரல. ஆனா அதை தாண்டி சில இடங்கள்ல நமக்கு காமெடியா ஜாலியா போறது என்னமோ உண்மைதான். இந்த சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த படத்துல பேய் யாருன்னு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம டைரக்டர் செல்வராகவன் தான் பேயா வராரு. இதுல ராகவன் அப்படின்னு கமல் வேட்டையாடு விளையாடுல கமலஹாசனை வச்சு மிரட்டினார் இல்லையா கௌதம் வாசுதேவ். இந்த படத்துல ராகவன் அப்படிங்கிற கேரக்டர் பேர் தான் கௌதம் வாசுதேவ். இப்படியான பல ரகலைகள் எல்லாமே இதுக்குள்ளார நல்லாவே இருக்கு. மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் குழந்தைகள் ஜாலியா பாக்குறாங்க. பேய் அது இது வருது, செல்வராகவன் உட்காந்து பேசுறது அதெல்லாம் ஜாலியா உட்காந்து பாக்குறாங்க. செல்வராகவன் அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே இல்லை மனுஷன். என்ன சும்மா அண்ணே ஒரு நாள் நடிச்சு கொடுத்துருப்போங்கண்ணே அப்படின்னு செல்வராகவன் சொல்ல, செல்வராகவன் ஜம்முன்னு நடிச்சு கொடுத்துட்டாரு. தொடர்ந்து தனுஷ் தன்னுடைய படங்கள்ல செல்வராகவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்க, அப்பா எனக்கு டைமே இல்லை தம்பி, என்னப்பா ஒரு நாள் அரை நாள்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. டக்குன்னு நடிச்சு கொடுத்துட்டாரு. அதே போலதான் கௌதம் வாசுதேவனும் வழக்கம் போல அந்த காப்பு போட்டுட்டு வழக்கம் போல அந்த மிடுக்கோட ஜம்முன்னு வராரு. காஃபி எல்லா படத்துலையும் சாப்பிடுவார்ல அப்படி இப்படின்னு சொல்ற அந்த கமெண்ட்டுகள் நக்கல் அடிக்கிறதுன்னு மனுஷன் சந்தானம் படத்துல இருக்கிற எல்லாரையும் சகட்டு மேனிக்கு போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்கிறாரு. இந்த மே மாத கோடை விடுமுறையில ஒரு தடவை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்கு அப்படின்னு சொன்னாக்கா 100க்கு ஒரு 39, 40 வரைக்கும் தரலாம். சந்தானண்ணே கொஞ்சம் பேயை விட்டுருங்கண்ணே, பாவம்ண்ணே. ஆமா, வணக்கம்.